யெரொபெயாம். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மரத்துப் போயிற்று. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன் இருந்தபடி சீர்பட்டது. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்முடைய வருவதுமில்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதுமில்லை, தண்ணீர் குடிப்பதுமில்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். தேவனுடைய மனுஷன் பலிபீடத்திற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னபோது யெரொபெயாம் தூபம் காட்ட அந்த பலிபீட தண்டையில் நிற்கிறான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்கிறான். அப்போது யெரொபெயாம் அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்தில் இருந்து நீட்டுகிறான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின யெரொபெயாமின் கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. பலிபீட தண்டையில் நடைபெற்ற அற்புதங்களின் விவரம் வருமாறு: யெரொபெயாமின் கை முடக்கக்கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. பலிபீடம் வெடித்தது. ராஜாவின் மரத்து போன கை குணமாயிற்று. யெரொபெயாம் தேவனுடைய மனுஷனை பிடித்து அவனை அழித்து போட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் யெரொபெயாமின் கை மரத்து போயிற்று, அது செயல்படவில்லை. யெரொபெயாம் தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக தன்னுடைய கையை நீட்டினான். ஆனால் நீட்டப்பட்ட தன்னுடைய கையை அவனால் மறுபடியும் தன்னிடத்தில் மடக்க முடியவில்லை. பலிபீடத்திற்கு அருகாமையில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் யெரொபெயாமின் மரத்து போன கையை பார்க்கிறார்கள். ஜனங்கள் எல்லோருக்கும் திகிலும் நடுக்கமும் கலக்கமும் உண்டாயிற்று. கர்த்தர் பல சமயங்களில் தம்முடைய தெய்வீக நீதியினால் பாவிகளின் இருதயங்களை கடினப்படுத்துகிறார். அவர்கள் தங்கள் பாவங்களில் மூழ்கி பாவ கரைகளினால் நீட்டின கைகளை அவர்களால் மடக்க முடியாமல் போகிறது. கர்த்தர் பாவிகளின் இருதயத்தை கடினப்படுத்தும் போது அவர்களால் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவும் முடியாது. பாவத்தினால் நீட்டப்பட்ட கைகள் மறுபடியும் முடக்கக்கூடாதபடிக்கு மரத்து போகும். இது பாவிகளுக்கு விரோதமாக கர்த்தர் கொடுக்கும் ஆவிக்குரிய நியாய தீர்ப்பாக இருக்கிறது. துணிகரமாக பாவம் செய்கிறவர்கள் தங்கள் பாவத்தை விட்டு மீள முடியாமல் தங்கள் பாவத்திலேயே மூழ்கி விடுகிறார்கள். யெரொபெயாமின் கை திடீரென்று மரத்து போயிற்று. அவன் தனக்கு வந்த தண்டனையை பார்த்து பயப்படுகிறான். தேவனுடைய மனுஷன் யெரொபெயாமிடம் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னபோது அது அவனுடைய இருதயத்தை தொடவில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. இப்போது கர்த்தர் யெரொபெயாமின் எலும்பையும் மாம்சத்தையும் தொடுகிறார். அவன் உடனே கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். அப்பொழுது யெரொபெயாம் ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்கிறான். யெரொபெயாம் ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்படுகிறது. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. பலிபீடத் தண்டையில் 3 அற்புதங்கள் நடைபெறுகிறது. ஆனாலும் யெரொபெயாம் மனம் திருந்தவில்லை. எவ்வளவுதான் அற்புதங்கள் நடந்தாலும் இன்னும் ஏராளமான ஜனங்கள் தங்களுடைய பாவமான வழிகளில் இருந்து திரும்பாமல் இருக்கிறார்கள். யெரொபெயாமின் கை மரத்து போன போது அவன் நிறுவின பொன் கன்றுக்குட்டியோ அல்லது அவனுடைய பலிபீடமோ அவனுக்கு உதவி செய்யவில்லை. அவன் தன்னுடைய விக்கிரகத்திடம் உதவி கேட்காமல் தேவனுடைய மனுஷனிடத்தில் உதவி கேட்கிறான்.
தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறான். கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய கிருபையும் தனக்கு உதவி செய்யும் என்று யெரொபெயாம் எதிர்பார்க்கிறான். யெரொபெயாம் விக்கிரகத்திற்கு பலியிடுகிறான், பலிபீடத் தண்டையில் தூபம் காட்டுகிறான். இவை தனக்கு உதவி செய்யும் என்று யெரொபெயாம் நம்பவில்லை. தேவனுடைய மனுஷன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் தனக்காக ஜெபம் பண்ணினால் கர்த்தர் தனக்கு உதவி செய்வார் என்று யெரொபெயாம் நம்புகிறான். விக்கிரகத்திற்கு பலியிடுவதினாலோ அவற்றிற்கு தூபம் காட்டுவதினாலோ தனக்கு ஒரு நன்மையும் உண்டாகாது என்பது யெரொபெயாமுக்கு தெரிந்திருக்கிறது. பலிபீடம் வெடித்து சிதறிப்போகும் என்று தேவனுடைய மனுஷன் சற்று நேரத்திற்கு முன்பு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். அவன் சொன்ன பிரகாரமாகவே பலிபீடம் வெடித்தது. சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. யெரொபெயாம் இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்து பலிபீடத்தின் மீதும் விக்கிரகங்களின் மீதும் நம்பிக்கை வைக்காமல் தேவனாகிய கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறான். யெரொபெயாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான். தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றோ தன்னுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்றோ விண்ணப்பம் பண்ணுமாறு யெரொபெயாம் தேவனுடைய மனுஷனை கேட்டுக்கொள்ளவில்லை. தன்னுடைய சரீரத்தில் சுகம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறான். யெரொபெயாம் தன் ஆத்மாவை குறித்து சிறிதும் கவலைப்படவில்லை. தேவனுடைய மனுஷனும் யெரொபெயாமுக்காக உடனே ஜெபம் பண்ணுகிறான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்கிறான். யெரொபெயாம் ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்படுகிறது. கர்த்தர் தீர்க்கதரிசியின் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தருடைய வல்லமையினால் பலிபீடம் வெடித்தது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பினாலேயே யெரொபெயாமின் கை மரத்து போயிற்று. இப்போது கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமையினால் யெரொபெயாமின் மரத்து போன கை முன்னிருந்தபடி சீர்படுகிறது. யெரொபெயாம் தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி சீர்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய கோபத்தினாலும் நியாய தீர்ப்பினாலும் யெரொபெயாமை தண்டித்தார். ஆனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பினால் யெரொபெயாமின் இருதயம் உடையவில்லை. நியாய தீர்ப்பினால் உடையாத இருதயம் கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உருகும். கர்த்தர் யெரொபெயாமின் மரத்து போன கையை குணப்படுத்தி தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பும் அவருடைய கிருபையுள்ள இரக்கமும் யெரொபெயாமின் இருதயத்தில் ஓரளவு கிரியை செய்கிறது. அவனுடைய இருதயத்தில் மனமாற்றம் உண்டாயிற்று. ஆனால் இந்த மனமாற்றம் தற்காலிக மனமாற்றமாகவே இருக்கிறது. யெரொபெயாம் மறுபடியும் கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறான். கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய நியாய தீர்ப்பையும் அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் யெரொபெயாம் சீக்கிரத்தில் மறந்து விடுகிறான். தனக்காக விண்ணப்பம் செய்த தேவனுடைய மனுஷன் மீது யெரொபெயாம் அன்பாய் இருக்கிறான். அவனுக்கு வெகுமானம் கொடுத்து அவனை கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறான். அப்பொழுது யெரொபெயாம் ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்று சொல்லுகிறான். தேவனுடைய மனுஷனுக்கு ராஜா வெகுமானம் தர விரும்புகிறான். ஏனெனில் ராஜாவின் மரத்து போன கை குணமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய மனுஷனோ வெகுமதியை வாங்க மறுத்து விடுகிறான். எவ்வளவுதான் வெகுமதிகளை கொடுத்தாலும் ராஜாவோடு வருவதுமில்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதுமில்லை, தண்ணீர் குடிப்பதுமில்லை என்று கூறி மறுத்து விடுகிறான். தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். யெரொபெயாமின் வெகுமானத்தை தேவனுடைய மனுஷன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய வீட்டிற்கு போய் இளைப்பாறவும் மறுத்து விடுகிறான். தேவனுடைய மனுஷன் யெரொபெயாம் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதுமில்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதுமில்லை, தண்ணீர் குடிப்பதுமில்லை என்று சொல்லுகிறான். பெத்தேலில் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் கர்த்தர் தேவனுடைய மனுஷனுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. பெத்தேலில் உள்ளவர்கள் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை பின்பற்றி போயிருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயங்கள் விக்கிரக ஆராதனையினால் அசுத்தமாய் இருக்கிறது. கர்த்தர் அவர்கள் மீது பிரியமாய் இல்லை. கர்த்தருடைய நியாய தீர்ப்பும் கோபமும் அவர்கள் மீது வந்திருக்கிறது. இவற்றுக்கு அடையாளமாக கர்த்தர் தம்முடைய மனுஷனுக்கு, நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று தம்முடைய வார்த்தையால் கட்டளையிட்டிருக்கிறார். யெரொபெயாமின் மறுத்து போன கை இப்போது முன் இருந்தபடி சீர்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் யெரொபெயாமுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அவன் ஏறெடுத்த ஜெபத்திற்கு யெரொபெயாம் வெகுமானம் கொடுக்க விரும்புகிறான்.
அவனை அன்போடு உபசரித்து அவனுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறான். தேவனுடைய மனுஷனும் யூதா தேசத்தில் இருந்து பெத்தேலுக்கு வந்திருக்கிறான். அவன் பசியாயும் களைப்பாயும் இருக்கிறான். ஒருவேளை அவன் ஐஸ்வர்யம் இல்லாத தரித்திரனாய் இருப்பதற்கும் வாய்ப்புள்ளது. ஆனாலும் தேவனுடைய மனுஷன் கர்த்தர் தனக்கு கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான். தேவனுடைய மனுஷன் களைப்பாய் இருந்தாலும் யெரொபெயாமோடு கூட அவனுடைய வீட்டிலே இளைப்பாற மறுத்து விடுகிறான். தேவனுடைய மனுஷன் தாகமாயும் பசியாயும் இருந்தாலும் யெரொபெயாமின் அப்பத்தை புசிக்கவும் தண்ணீரை குடிக்கவும் மறுத்து விடுகிறான். தேவனுடைய மனுஷன் தரித்திரனாய் இருந்தாலும் யெரொபெயாம் தர விரும்பும் வெகுமானத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறான். தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய் விடுகிறான்.